ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங். இன்றைக்கி மார்னிங் எங்கள் வீட்டில் என்ன டிஃபன் பார்க்கலாமா? இது நேற்று நைட்டு செஞ்ச இட்லி. அதனால் நான் அதை இட்லி உப்புமா மாதிரி செஞ்சுருக்கேன். அதில் கொஞ்சோண்டு கரம் மசாலா தூளும் போட்டிருக்கேன். அப்புறம் கொஞ்சம் பார்த்திங்கன்னா பச்சை பயிறு சுண்டல் செஞ்சுருக்கேன். இதில் கொஞ்சமாக ஆயில் ஊற்றிட்டு எல்லாம் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் இதுக்கு தேங்காய் சட்னி அரைச்சாச்சு. அதுக்கப்புறம் ஒரே ஒரு தோசை ஊற்றிக்கலாம். கொஞ்சம் சளி பிடிச்சதுனால கொஞ்சம் காரமாக சாப்பிட்லான்ட்டு ஒரு தோசை ஊற்றிட்டு அதில் நான் இட்லி பொடி போட்டிருக்கேன். இட்லி பொடி போட்டு கொஞ்சோண்டு நெய் போட்டு ஒரு தோசையும் அந்த பச்சை பயிறு சுண்டல் அப்புறம் நேற்று நைட்டு வச்ச இட்லியை ஊற்றி தாளித்த இட்லி உப்புமா. இவ்வளோ தான் எங்கள் வீட்டில் இன்றைக்கி சிம்பிள் மெனு. எத்தனை பேர் இந்த மாதிரி இட்லி உப்புமா செஞ்சு சாப்பிட பிடிக்குங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இப்போ ஒரு பக்கம் வெந்ததுக்கப்புறம் இன்னொரு பக்கம் திருப்பி போட்டாச்சு. திருப்பி போட்டதுக்கப்புறமா தான் நான் பொடி போட்டிருக்கேன். இது கடையில் வாங்கின இட்லி பொடி தான். அது மேலே எவ்வளோ வேணுமோ நம்ம தூவிக்கலாம். தூவிட்டு கடையில் நம்ம ஹோட்டல்லலாம் வாங்கும்போது பார்த்திங்கன்னா அதோட இந்த மாதிரி பொடியாக தெரியாமல் நமக்கு அந்த தோசையோடு ஒட்டி இருக்கும். அதுக்கு என்ன பண்ணுவாங்கன்னா ஆயில் அல்லது நெய் ஊற்றுவாங்க. நான் எங்கள் வீட்டில் கொஞ்சோண்டு நெய் இருந்துச்சு, அதை அப்படியே மேலே ஊற்றிட்டு அந்த பொடி தோசை செஞ்சு சாப்பிடாச்சு. நீங்களும் சாப்பிட வாங்க. நீங்கள் என்ன சாப்பிட்டீங்கங்கிறது மறக்காமல் சொல்லுங்கள். தேங்க்யூ.